இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னை நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் இந்த நேரத்திலே, இந்த காலத்திலே அவரை நீங்கள் அறிந்து கொள்ளவும், அவரை உங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம்ம எல்லோருக்கும் உண்டாகி இருக்கிறது. உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரை உங்களுடைய இரட்சகராக, கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவராக இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவரை உங்களுடைய கடவுளாகவும் உங்களுடைய இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அநேக இடங்களிலே நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள், நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. ஆனாலும் அநேக இடங்களிலே நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று தெரியாமலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக சொல்வார்கள், ஒருவன் சிறையிலே இருந்து அவன் வெளியே வரக்கூடாது என்று சொன்னால் அவனுக்கு தான் சிறையில் இருக்கிறேன் என்பது தெரியக்கூடாது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ. ஒருவன் சிறையிலே இருந்து வரக்கூடாது என்று சொன்னால் அவனுக்கு என்ன தெரியக்கூடாது? அவன் சிறையிலே இருக்கிறான் என்று அவனுக்கு தெரியக்கூடாது. இது பிசாசு செய்கிற ஒரு தந்திரம். அநேக இடங்களிலே அவன் நம்மை கட்டி இருக்கிறான். நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்னும் அநேக இடங்களிலே நாங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த கட்டப்பட்ட காரியத்திலிருந்து நீங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். என்றால் தன்னுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக ஃப்ரீயாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவாலயத்துக்கு பேதுருவும் யோவானும் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கிறார்கள். அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே சப்பானி, இப்பொழுது அவன் மனுஷனாகி விட்டான். ஆனால் அவ்வளவு காலமும் அவன் கட்டப்பட்டவனாக, வெளிப்புறமாக அவன் கட்டப்பட்டவனாக இருந்தான். இவர்கள் கைகளை பிடித்து அவர்களை எழுப்பி விடும் போது அவன் என்ன செய்தான்? அப்போஸ்தலர் நடபடிகள் 3:8, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். நான் இந்த வசனத்தை பார்க்கிறேன். He is saying, I am free, I am free, I am free. அதுங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஃப்ரீ என்று அவன் குதித்தான், துதித்தான், அவர்களுக்கு பின்பாக நடந்தான், துள்ளினான், எல்லாம் செய்தான். அவன் அவர்களுக்கு பின்பாக போனான். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் முற்றிலுமாக ஃப்ரீயாக வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உங்களுக்கே தெரியும், நமக்கே தெரியும், சம்திங் இஸ் ராங். என்னுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல பிழை இருக்கிறது. அது என்னவென்று நீங்கள் கண்டுபிடித்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு 2 காரியம் செய்யலாம். செல்ஃப் டெலிவரன்ஸ் செய்யலாம். ஆண்டவரிடத்தில் கேட்டு நீங்களாகவே உங்களை விடுதலை செய்து கொள்ளலாம். அல்லது ஆண்டவர் சில மனிதர்களை வைத்திருக்கிறார். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி கண்டு ஆண்டவர் சில மனிதர்களை வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், நல்லது. ஆனால் உங்களுடைய மிகுதியான காரியம், இவ்வளவு நாள் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை விடுதலை ஆக்கிக் கொள்வதற்கு காரியத்தை செய்யுங்கள். இவர்கள் எங்களை என்ன நினைப்பார்களோ, என்ன சொல்வார்களோ, இவ்வளவு நாள் இவர்கள் கட்டப்பட்டவர்களாக நமக்கு ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் சொல்லுவார்களே என்று எண்ணி நீங்கள் அப்படியே கட்டப்பட்ட நிலையிலே கடைசி வரையும் இருந்து விடாதீர்கள். புரிகிறதா நான் சொல்லுகிறது? நீங்கள் ஃப்ரீயாக வேண்டும். நல்ல ஆண்டவர் நியமித்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்கிறவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் ஃப்ரீயாகுங்கள். கடைசி மட்டும் கட்டப்பட்ட நிலையில இருந்து அப்படியே மறைத்து போகாதீர்கள். அது பரவாயில்லை, மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. தேவாலயத்திலே பார்த்தோம், கூம்பின கையுடைய ஒரு மனிதன் தேவாலயத்திலே இருந்தான். முதுகு வளைந்த ஒரு பெண், அவள் தேவாலயத்திலே இருந்தாள். அவள் ஆபிரகாமின் குமாரத்தி தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் கட்டப்பட்ட நிலைமையிலே இருந்தாள். எனக்கு பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் உங்களுக்கே தெரியும், இது சரியில்லை. எங்கேயோ ஒரு இடத்திலே தவறு நடக்கிறது. என்ன, நான் முழுமையாக நான் ஃப்ரீயாகவில்லை, எங்கேயோ இடத்திலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆனால் உங்களுக்கு அதை எப்படி அது வழியிலே வருவது? மற்றவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள்.
மனுஷர்களுடைய தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம், மனுஷர்களுடைய காரியத்துக்கு கீழ்ப்படிவதோ அவர்கள் சொல்வதை பற்றி நமக்கு எந்த காரியமும் இல்லை. ஆண்டவர் உங்களை ஃப்ரீயாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் நீங்கள் முற்றிலுமாக விடுதலை பெற்றவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையின் மிகுதியான காலத்தையாவது கழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால் உங்களுக்கே தெரியும் போது, சம்திங் ராங் என்று நீங்கள் உணரும் போது, இல்லை நான் சரி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கேயோ கட்டப்பட்டிருக்கிறேன், எங்கேயோ எனக்கு இடத்துல விடுதலை வேண்டும், இது சரியாக இல்லை என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது நீங்கள் 2 காரியத்தை செய்யலாம். செல்ஃப் டெலிவரன்ஸ் செய்யலாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியான துணையோடு, அல்லது ஆண்டவர் அந்த ஊழியத்துக்கு நியமித்திருக்கிற ஊழியக்காரர்களை தொடர்பு கொண்டு, சரியான ஊழியக்காரர்களை தொடர்பு கொண்டு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். You have to say, I am free. I want to hear that. God wants to hear that. You have to say, I am free. I am free. என்று உங்களுக்கே அது தெரிந்து நீங்கள் சொல்லக்கூடிய நிலையிலே உங்களுடைய மிகுதியான வாழ்க்கையாவது கழிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.